பிரைஸ் அலார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தால் ஆன அவன் தாயின் பேர் யொவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடி எல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும், அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டுமென்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பேரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமேரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோட யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் சமேரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான்.
அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபெயாம் ராஜாவாகி சமேரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரம் மிகவும் கொடியது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய எரோபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். எரோபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எரோபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதுல இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாகாசுடைய மகன் யோவாஸ், அதே போல யூதாவுடைய ராஜா யோவாஸ், அவனுடைய குமாரன் அமத்சியா. இந்த அமத்சியா அவன் 25 வயதா இருந்து எருசலேமில் 29 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தாவீதை போல பண்ணாம தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் அவன் செய்கிறான். மேடையெல்லாம் தகர்க்கப்படல, மேடையில் ஜனங்கள் பலியிட்டு வந்தார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமாய் இந்த அமத்சியா ராஜா இருந்ததுனால அவன் படையெடுத்து போகும்போது தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். இந்த வெற்றி கிடைத்த மாத்திரத்தில் அவனுக்குள்ள அமத்சியாக்குள்ள பெருமை வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உயர்வு வரும் பொழுதெல்லாம் அந்த உயர்வை என் தேவன் எனக்கு தருகிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுமே தவிர, நாம் உயர்வை கண்டோ மற்ற காரியங்களை குறித்தோ நாம் பெருமை பாராட்டினோம் என்று சொன்னால் நாம் வீழ்ந்து விடுவோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அமத்சியா ராஜாவும் முதலாவது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் செய்தான். அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆனால் அதன் பிறகு அவன் பெருமை கொண்டு இஸ்ரவேல் ராஜா மேல அவன் படையெடுத்து வரும் பொழுது 11ஆம் வசனத்துல அமத்சியா செவி கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது, இப்போ 2 பேரும் சேலஞ்ச் பண்ணி வர்றாங்க. 2 பேரும்
இந்த இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜா அமத்சியா 2 பேரும் சண்டை போடும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால இந்த யூதா ஜனங்கள் முறிந்து ஓடி போயிடுறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் அதாவது நம்முடைய அதாவது நம்ம மேன்மை அடையணும்னா முதலாவது நமக்கு என்ன வேணும்? தாழ்மை. இந்த அகஸ்தியா ராஜாக்குள்ள, அமத்சியா ராஜாக்குள்ள அப்படிப்பட்ட தாழ்மை இல்லாததுனால இந்த இடத்துல அவன் தோற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 14:25 இந்த காலத்துல யோனா, ஓசியா, ஆமோஸ், மீகா, ஏசாயா இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் உரைத்து அவற்றை எழுத ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் அதாவது அரசரான இந்த யெரொபெயாம் ஆட்சி செய்த ஆண்டுகளை யூதாவின் அரசர்களான அமத்சியா, அசரியா ஆட்சி செய்த ஆண்டுகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா, இந்த அசரியா, சகரியா அரசாண்ட ஆண்டுகளை நம்ம கணக்கிட்டோம்னா 11 ஆண்டுகள் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் 11 வருஷம் ராஜா இல்லாம அந்நியரின் கீழ் வாழ்ந்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அதாவது ஜனங்கள் தவறு செய்யும் போது கோபப்படுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர்களை மீட்பதற்கு வேறொரு இரட்சகரை, அதாவது வேறொரு ராஜாவை ஏற்படுத்தி ஜனங்களை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியாயாதிபதிகள், ராஜாக்கள் இவர்களெல்லாம் அனுப்பும் போதும் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் கீழ்ப்படிந்தாலும் அதுக்கு பிறகு அவர்கள் கீழ்ப்படியாமற் போகும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? சாபத்தை வருவித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14:26 இஸ்ரவேலின் உபத்திரம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். அப்ப பாருங்க, நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம துன்பப்படும் போது ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அவர் அந்த ஜனங்கள் கஷ்டப்படுறத, உபத்திரப்படுறத அவர் பார்க்கிறாரு. இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழ் இருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். அப்போ மறுபடியும் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு யெரொபெயாம் ராஜாவை அவங்கள ரட்சிக்கிறதுக்காக அவர் ராஜாவா ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட விழுந்து விழுந்து எழும்புற அனுபவம் இல்லை. ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டால் முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். ஏன்னா வேதம் இப்படியாய் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் வழிகளில் போய் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது அவர்களை மீட்டெடுக்க ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் இரட்சகராய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் பல முறை நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு சில தருணங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த தருணங்கள் கொடுக்கும் பொழுதே நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கீழ்ப்படியாமற் போனால் தேவன் வைத்திருக்கிற, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல், நீங்க என்னவாகணும், எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் அது உடைக்கப்பட்டு போகும். அதனால நம்மளை ஆண்டவர் ஏற்ற காலத்துல உயர்த்தும் வரை அவர் பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருந்தால் தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அமத்சியா ராஜா ஆண்டவரை உம்மை நம்பி ஆண்டவரே போருக்கு போகும்போது அவன் வெற்றி பெற்றான். ஆனாலும் பெருமை நிமித்தம் போகும்பொழுது அவன் தோல்வி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ அப்பா, அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் யார் என்று சொல்லி தெரிந்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த,
உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக டாடி. மாறாக உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடிய பெருமை, மேட்டிமை, அகந்தைகளை எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா தேவனே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. டிப்ரெஷன்ல போயிருக்கிற பிள்ளைகள் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரை. பாவத்துல அடிமையா இருக்கிற பிள்ளைகள் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற, கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உம்முடைய ரகசிய வருகையில நாங்கள் எல்லாரும் எதிர்கொண்டு வரணுமே ஆண்டவரை. அப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. யாரெல்லாம் பின்மாற்றத்துல இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்துல இருந்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. உம்மை பற்றி கொள்ள கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.